நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். ஏப்ரல் 29, 2025 கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள். கடகராசிக்கு கடந்த காலங்களில் இருந்து அமாவாசை சந்திரனுடைய அமைப்புகள் எல்லாமே மாறி இன்றைக்கி சந்திர பகவான் வளர்பிறையை நோக்கி உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஸோ கடகராசிக்கு இன்றைக்கி உங்களுடைய தாயாரின் வழியாக நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் கிடைக்கும். லாபங்கள் உண்டு. தாயார் வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கும். உங்களுக்கு தாயாருடைய சொத்துக்கள் மூலமான லாபங்கள் சேரக்கூடிய சில வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே போல் ஆரோக்கியத்தில் சிக்கல்களாக இருக்கக்கூடிய தாயார் உடல்நலத்தில் கூட நல்ல ஒரு ஆரோக்கியம் வேலை செய்யும். சரிங்களா? உங்கள் ராசிநாதனை 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பது, மேலும் குருவோடு சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். குறிப்பாக உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்து நல்ல செய்திகள் சேரும். நல்ல லாபங்களும் பணவரவும் சேரும். சரிங்களா? சொத்து பிரச்சனைகளில் இதுவரை இருந்து வந்த தடைகள் கூட இன்றைக்கி நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அருமையான நாளாக கடகராசிக்கு இருக்குது. சரிங்களா? மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் நீச்ச புதனும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுது. பூர்வீக சொத்துக்களின் அடிப்படையில் வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே நிச்சயமாக கடகராசிக்கு இனிமேல் நல்ல விஷயங்கள் நடக்கும். கடந்த 2.5 வருடங்களாக அஷ்டம சனியினுடைய காலத்தில் மிகவும் துன்பப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சில மாற்றங்கள் ஏற்பட்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள்லாம் குறைஞ்சு நல்ல ராசியாகக்கூடிய தன்மைகள்லாம் உருவாகுது. காதல் அமைப்பில் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய 90s கிட்ஸ்களும் சரி, நல்ல ஒரு வரன் அமைக்கக்கூடிய அமைப்புகள் வந்துட்டுருக்கு. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே மணமகன் அமைவாங்க. உங்கள் குடும்பத்தாரால் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கு இன்றைய நாள் ஒரு அடித்தளம் போடும். இன்றைக்கி நீங்கள் பார்வதி தேவியாரை கும்பிட்டு வருவது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு லாபத்தையும் தைரியத்தையும் இன்றைக்கி நிச்சயமாக வழங்கும். நன்றி.